கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமுண்டாகட்டும். இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல நாளுக்காக தேவனாகி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரும் தாங்குகிறவராய் பலன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கப்படும் பொழுது, கர்த்தருக்காக நாம் மகிமை செலுத்தும் போது கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும், தேவ மகிமை நம்மோடு இருக்கும், அவருடைய வழியிடத்தில் நம்மோடு இருக்கும். ஒரு பாடல் இப்படியா சொல்கிறது: தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். ஏதனால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சென்றது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோத என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோத என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு கூடும் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரும் கிருபையுள்ளதாய் மகிமுள்ளதாய் இருக்கிறது. இப்படியாக இவர்கள் மத்தியில